போஸ்டர்ஸ்லாம் வந்து நெறையா ஒட்டுனதுனால விஜய் ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. காவேரிய பார்க்கும்போதெல்லாம் திட்டிட்டே இருக்காரு. இப்ப இந்த கோவம் குறையணும்னா நான் என்னதாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவே, விடியறதுக்குள்ள அந்த போஸ்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீயே வந்து உன் கையால கிழிச்சிருன்னு சொல்லிட்டு, இங்க விஜய் சொல்ல வேற எந்த பனிஷ்மெண்ட்டுமே கிடையாதான்னு கேட்க, கண்டிப்பா இது மட்டும் தான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு. நீ எல்லாத்தையும் நீயே போய் கிழிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இங்க காவேரியும் சரிங்க காலையில எந்த போஸ்டருமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்க கங்காவும் வந்து வீட்டுக்கு போகும்போது, என்னடி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. உன் புருஷன்ட்ட நல்லா திட்டு வாங்கியிருப்ப போலயே, நான் சொல்லத்தானே செஞ்சேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு நான் சொல்லியும் நீ கேட்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஆமாக்கா வேற என்ன பண்ணேன்னு தெரியல. அவர் செம்ம கடுப்புல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப என்னடி பண்ண போறேன்னு கேட்க, உடனே இவங்க சொல்ல போறாங்க. இந்த மாதிரி நான் போஸ்டர் எல்லாம் கிழிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அக்கா வருத்த வேற அவர் படுவாளே. அவ எப்படியும் மாமாட்ட சொல்லிருவா. மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த போஸ்டர்லாம் ஒட்டுனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாமயே நம்ம இத கிழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வீட்ல எல்லாருமே விஜய், காவேரி, இங்க தாத்தா எல்லாருமே சாப்பிட்டுட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அவங்கவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க விஜயுமே வந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவரு அப்படியே அசந்துடுறாரு. காவேரி பார்க்குறாங்க, அப்பாடா தூங்கிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம போனோம்னா கரெக்ட்டா ஒரு 1 ஹவர்ல எல்லாத்தையுமே கிழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் கிழிக்கிறதுக்காக வெளிய போறாங்க. இங்க அவங்க நினைக்கிறாங்க, இந்த நைட்ல எப்படி நம்ம போறது? இப்போ மாமாவையும், அக்காவையும் வேணா போய் கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ச்சே வேணாம். நம்ம ஒட்டுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு. கிழிக்கிறது ஈஸியா கிழிச்சிடலாம்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்களாவே நடந்து போக ஆரம்பிச்சுடுறாங்க. அங்க போய் கொஞ்சம் போஸ்டர் வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. வீட்ல இங்க விஜய் வந்து முழிச்சு பார்க்குறாரு. காவேரி இல்ல. அதுக்கப்புறம் எங்க போனா இவ? இந்த இருட்டுக்குள்ள எங்க போனா? அப்படின்னு சொல்லிட்டு வெளியலாம் வந்து பார்க்குறாங்க. எங்கேயுமே காவேரி இல்ல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுது, ஐய்யய்யோ! நம்ம வந்து இந்த மாதிரி போஸ்டர்லாம் கிழிக்க சொன்னோம்ல, அதனால போயிருப்பாளோ? ஒருவேளை அவங்க அக்காவையும், மாமாவையும் கூப்பிடாம அவ போயிருக்கவே மாட்டாளே! சரி போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்துடுறாரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, இந்த லூசு கண்டிப்பா அவங்க அக்காவையும், மாமாட்டையும் சொல்லியிருக்காது. சொன்னா நம்மள தப்பா நினைப்பாங்களோ என்னமோ நினைச்சிட்டு கூட சொல்லாம அவ பாட்டுக்கு போயிருந்தான்னா, இந்த இருட்டுக்குள்ள என்ன ஆகுறது? இப்போ டைம் என்னன்னு சொல்லிட்டு டைமும் பார்க்குறாரு. 11 மணியா இருக்கு. கண்டிப்பா கங்காட்டையும், குமரன்ட்டயும் சொல்ல வாய்ப்பே இல்ல. இவ தனியா தான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு, இவரும் அந்த ராத்திரியில கார் எடுத்துட்டு போறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, காவேரி நிண்டு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கிழிச்சுட்டாங்க. அப்ப கிழிச்சிட்டு இருக்கும்போது, இங்க 4, 5 பொறுக்கி பசங்க வர்றாங்க. வந்துட்டு, "டேய் இங்க பாருடா மச்சான், சூப்பர் ஃபிகர் நிக்குது இந்த நைட்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் காவேரிய பார்த்து கிண்டல் பண்ணாங்க. காவேரி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! இவனுங்க வேற வந்து நின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்க வேகமா நடக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த 4 பேரும் பின்னாடியே நம்ம காவேரிய ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க. இங்க காவேரி பயந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்குறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, நம்ம எதுக்கு இவங்க கிட்ட இப்படி பயப்படணும்? திரும்பி இவங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்டுறலாம்னு சொல்லிட்டு திரும்பி, டேய் இப்ப எதுக்கு என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க? அப்படின்னு கேட்க, உடனே டேய் இங்க பாருடா, அ இருட்டுல 11 மணிக்கு ஜான்சி ராணிலாம் வந்து ரோட்ல திரியிறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப நீங்க பாட்டுக்கு போறீங்களா? இல்ல போலீஸ்ட்ட ஃபோன் பண்ணவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ! நீ போலீஸ்ட்ட ஃபோன் பண்றதுக்குள்ளாக அவங்க வர்றதுக்குள்ளாக உன் கதைய நாங்க முடிச்சுருவோம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இவனுங்கலாம் பேச, இங்க காவேரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அச்சச்சோ! இவனுங்க கிட்ட இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே! இந்த இருட்டுக்குள்ள யாருமே இல்ல வேற இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு கத்துறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா யாருமே இல்ல. ஃபாஸ்ட்டா நடக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இவனுங்களும் ஃபாலோ பண்ணி காவேரிய ஃபாலோ பண்ணி போக, அங்க ஒரு கார் வந்து காவேரி முன்னாடி நிக்குது. பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இறங்குறாரு. விஜய் இறங்குனோனே அந்த அவைங்க ஃபுல்லா இவர பார்த்துட்டு, "டேய் யார்டா அவன்? இப்ப எதுக்குடா வந்திருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கலாம் தடி தடியா இருக்காங்க. நம்ம விஜய பார்த்துட்டுமே பயம் இல்லாம அப்படியே நிக்கிறாங்க. "டேய் தள்ளுடா எதுக்குடா இப்ப வந்து கார குறுக்க நிறுத்தியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காவேரிய ஃபாலோ பண்ண போக, இந்த விஜய் வந்து குறுக்க வந்து நிக்கிறான். "இப்ப எதுக்கு நீ குறுக்க வந்து நிக்கிற? ஓ! ஹீரோவோ? இந்த நைட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? நீலாம் போய் தூங்க வேண்டியதுதானே? எதுக்கு தேவையில்லாம எங்கள டிஸ்டர்ப் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஃபுல்லா கேட்க, இங்க காவேரி ஓடி போய் விஜய் பக்கத்துல நிக்கிறாங்க. "உனக்கு அறிவே இல்லையா? இந்த இருட்டுக்குள்ள இப்படி வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நீங்க தானே சொன்னீங்க காலையில விடியறதுக்குள்ள எந்த போஸ்டருமே இருக்கக்கூடாதுன்னு. நான் இப்ப இருந்து எல்லாத்தையும் கிழிக்க ஆரம்பிச்சா தான் காலையில கரெக்ட்டா இருக்கும்னு தான் வந்தேன்னு" சொல்ல, "இப்ப டைம் என்ன? நீ யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? உங்க அக்காவையும், மாமாவையும் ஒட்டுறதுக்கு மட்டும் ஹெல்ப்புக்கு அழைச்சுக்கிட்டீல்ல? இப்ப மட்டும் தனியா வந்திருக்க.
கேட்க, நான் நினச்சேன்டி நீ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன், இப்படி தான் கிறுக்குத்தனமாக ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கார் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அது எப்படி நீ எப்போவுமே இப்படி தான் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா நம்ம கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா இவன் இந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே நீ யார்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இவளோட புருஷன்டா, இப்போ என்னடா உங்களுக்கு வேணும்? இந்த நைட்டில் எந்த பொண்ணுமே வந்து தனியாக போகவே விட மாட்டிங்களா? உங்களுக்கெல்லாம் தூக்கமே வராதாடா? ஏன்டா எதுக்குடா இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க, டேய் இவளோட புருஷனாண்டா. சரி நீ புருஷனாக இருக்கும்போது எதுக்குடா இந்த நைட்டில் தனியாக சுற்றிட்டு திரியிறா? அப்போ நீ வந்து இவளை ஒழுங்காகவே பார்த்துக்கிறது இல்லையா? வேணும்னா சொல்லு, நாங்கள் வேணால் அவளை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே விஜய்க்கு செம்ம கோவம் வந்துடுது. போட்டு அவனுங்களை நல்லா அடின்னு அடித்து கோவத்தில் போட்டுறாரு. அடினா பயங்கரமான அடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து அவனுங்க ஃபுல்லாக கீழே விழுந்து கிடக்குறாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வாங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே போலீஸும் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறாங்க. எல்லாரையும் பிடிச்சி இங்கே விஜய் வந்து இவனுங்களெல்லாம் வெளியே விட்டுறாதீங்க, வெளியே விட்டால் பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து சேஃப்டியே கிடையாது அப்படின்னு சொல்ல போலீஸும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாரு, ஆமாம் இந்த நைட்டில் நீங்கள் எதுக்கு தனியாக வந்தீங்க அப்படின்னு காவேரியை பார்த்து கேட்க, உடனே விஜய் சொல்கிறாரு, அது எங்களோட தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, முதல்ல வீட்டில் உள்ளவங்கள கரெக்டாக வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன இப்படி அசால்ட்டாக இருக்கீங்க? இந்த மாதிரி பொறுக்கி பசங்கள்லாம் தெரியத்தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்ததுனால போச்சு. இப்போ நீங்களே வராமல் நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருந்திருந்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணோட நிலமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே காவேரி அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். மேலும் மேலும் விஜய்க்கு இப்படி ஒரு டார்ச்சர் கொடுக்குறோமேன்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சரிங்க சார் இவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் கார் எடுக்கிறாங்க. என்ன நின்றுட்டே இருக்க, உள்ளக்க வந்து ஏற போறியா இல்லை இப்படியே நிற்க போறியா? நான் திரும்பலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே காவேரி உள்ளக்க ஏறிடுறாங்க காருக்குள்ளே. உடனே இவங்க ஒன்றுமே பேசாமல் வர, விஜய் வந்து முறைச்சி பார்த்துட்டே காவேரியை முறைச்சி பார்த்துக்கிட்டே வர, எங்க கொஞ்ச நேரம் வந்துட்டு நிற்கிறீங்களா, நான் இதெல்லாம் போய் அப்படியே பிச்சுட்டு போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா தாயே நீ ஒரு போஸ்டையும் கிழிக்கவும் வேணாம் ஒன்றும் செய்ய வேணாம், நீ பேசாமல் வாயை மூடிட்டு வரியா அப்படின்னு கேட்க, நீங்கள் தானே சொன்னீங்க விடியறதுக்குலாம் எல்லாத்தையும் கிழிக்கணும்னு, அதான் நீ இப்போ கிழிச்சு வச்சிருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, நீ மேலும் மேலும் காவேரி எனக்கு பிரச்சனையை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குற, ஐயோ உன்னோட எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு காவேரியை பார்த்து விஜய் சொல்கிறாரு. உடனே விஜய் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்த்துட்டு, ஏன் தான் இப்படி பண்ணுறிய, உன்னை எப்படி தான் உங்கள் அம்மா வச்சு வளர்த்தாங்க, உனக்கே கொஞ்சம் அறிவு வேணாமா, இப்படி இருட்டில் இருக்கல அப்படி வெளியே போகக்கூடாதுன்னு. இல்லைங்க கொடைக்கானல்லேருந்து நாங்கள் 10, 11 மணி வர நாங்கள் அங்கே இங்கேயும் போக தான் செய்வோம், இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்ல, எல்லா இடம் ஒரே மாதிரி இருக்குமா காவேரி, அங்கே எல்லாருமே உனக்கு தெரிஞ்சவங்க, ஆனால் சென்னையை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நீ இப்போ வெளியே வந்திருக்க, அவனுங்களுக்கு நீ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, உன்னை ஏதாவது பண்ணி போட்டு போயிட்டா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்க, ஐயையோ நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருங்க, எனக்கே அப்படியே இன்னுமே நான் பயந்து அந்த பயத்துலேருந்து நான் வெளியவே வரல, இதில் நீங்கள் வேறு எதையாவது சொல்லாதீங்கன்னு சொல்ல, ஆனால் நீ நடிக்காத பயப்படுற மாதிரி, எந்த ஒரு பொண்ணுமே இவ்வளோ தைரியமாக வெளியே வரவே மாட்டாளுங்க, நீ தான் அப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிழிக்க, நீங்கள் என்னை திட்டினதுனால தான் நான் வந்து இப்படி எதையுமே யோசிக்காமல் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே விஜய் வந்து வீடு வரவும் காரை நிப்பாட்டுறாங்க. கார் வரதை பார்த்துட்டு இங்கே தாத்தா தூங்க போனவர் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வெளியே வந்திருக்காரு. என்னப்பா விஜய் 2 பேரும் இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வரீங்க, அப்போ இன்னும் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்க, எல்லாம் இவ்வளோ கேளுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னப்பா காவேரி நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தாத்தா இவர் தான் சொன்னார் எல்லா போஸ்டரையும் கிழிச்சிடணும், விடிஞ்ச போது ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு, அதனால தான் நான் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக போனேன், பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல, சின்ன பிரச்சனை இல்லை தாத்தா நான் போகலைன்னா பெரிய பிரச்சனையாகவே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, உடனே இங்கே விஜய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நல்ல வேலை தாத்தா அந்த இடத்துக்கு நான் கரெக்டாக போனேன், இல்லைன்னா இவளை என்ன பண்ணியிருப்பானுங்களோ தெரியல, அவனுங்களே பெருசாக தடியாக இருந்தானுங்க, அவங்ககிட்ட ஒன்றுமே செய்ய முடியல என்னால் அப்படின்னு சொல்ல, நல்ல வேலைப்பா விஜய் நைட் நேரத்தில் நீ கண்டுபிடிச்சி போயிருக்கியே, என்னப்பா காவேரி ஏம்மா இப்படி பண்ணுற, அவன் தான் கோவத்தில் அப்படி சொல்லிட்டானா, நீ பாட்டுக்கு தனியாக கிளம்பி இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக போயிடுவியா, சரி போனது தான் போனேன், அவனையும் துணையை கூட்டிகிட்டு போயிருக்கணும், இல்லை உங்கள் வீட்டில் உள்ள குமரனையாவது கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஆமாம் தாத்தா நான் அப்படி குமரன் யாரையாவது கூட்டிகிட்டு போயிருப்பான்னு தான் கெஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யோசித்தேன் இவளுக்கு மூளையே இல்லையே, இவ எப்படி இப்படிலாம் யோசிப்பா, கண்டிப்பாக இருட்டுக்குள்ள தனியாக தான் போயிருப்பான்னு சொல்லி தான் நான் பின்னாடியே போய் பார்க்குறேன், இப்படி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தாத்தான்னு சொல்ல, உடனே தாத்தா சொல்கிறாரு, காவேரி உனக்கு நான் எல்லாமே நிறைய செல்லம் கொடுத்துட்டேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தெரிஞ்சேன்னு அப்புறம் இந்த தாத்தா வந்து கோக்கார தாத்தாவை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, தாத்தா இனிமேல் நான் அப்படி பண்ணவே
சொல்லவே மாட்டேன் தாத்தா, யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க தாத்தா, முக்கியமாக பாட்டிகிட்ட சொன்னீங்கன்னா அவ்வளோதான் என்னைய தொலைச்சி கட்டிடுவாங்கன்னு சொல்ல, சரி சரி 2 பேரும் உள்ளே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தாத்தா உள்ள போக இங்கே விஜயும் காவேரியும் ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனால் இங்கே காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க. விஜய் காவேரியை பார்க்க, என்ன என் மூஞ்சியோ பார்த்துட்டு இருக்க, போய் படு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே காவேரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல போகிற, சத்தியமாக ஏதாவது கடுப்பேத்துற மாதிரி சொல்லுவேன், நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, இல்லை கடுப்பேத்துற மாதிரி இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல, ஆமாம் அவன் தேங்க்ஸ் மட்டும்தான் அப்போ குறைச்சல் என்ன, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவ, அப்புறம் பண்ணிவிட்டு சாரி கேட்ப, அப்புறம் தேங்க்ஸ் சொல்லுவேன், உன்கிட்ட பேசுகிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சாரி, வெரி வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல, நான் இப்படி நடக்கும்னே நினைக்கல, காலையிலக்குள்ளே உங்களை சந்தோஷப்படுத்தணும், எல்லாத்தையும் பிச்சு போட்டுடலாம் நினச்சி தான் நான் போயிட்டேன், ஆனால் இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க, நீ மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி பரவாயில்ல பாடு அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படி எடுத்து இந்த மாதிரி தலையை அப்படி கோதுறாரு. அவரோட தலையை அப்படி செய்யும்போது கையில் முட்டிலேயே வந்து காயப்பட்டிருக்கிறது. அப்போ தான் விஜயை வந்து நம்ம காவேரி கவனிக்கிறாங்க. அச்சச்சோ இது என்ன, அது இப்படி ஆயிருக்கு, இது என்னங்க பெருசாலாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, அவனுங்களை அடிச்சேன்ல, அவனுங்களும் சும்மா இல்லை, பெருசு பெருசாக இருக்காங்க, நல்லா ஜிம்முக்கெலாம் போவாங்க போல், நல்லா உடம்ப வளர்த்து வச்சுருக்காங்க, அப்போ எனக்கு இப்படி அடிப்படத்தானே செய்யும், அவங்கக்கிட்ட அடி வாங்காமல் தப்பிச்சதே பெரிய விஷயம் காவேரி, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சுத்தம் ரொம்ப வலிக்குதாங்க அப்படின்னு கேட்க, பின்ன வலிக்காமல் உன்னைய கொண்டு போய் இந்த செவத்தில் இடிக்கிறேன், வலிக்குதா வலிக்கலையான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சாரிங்க என்னால் தான் உங்களுக்கு எல்லாமே, எனக்கு எந்த அடியுமே படலை, ஆனால் நீங்கள் தான் இப்படி அடிபட்டுட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல, வேணும்னா சொல்லு, உனக்கு வேணா ஒரு 2 பஞ்சு உன் மூஞ்சிலேயே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே காவேரி இவர் செஞ்சாலும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போய் என்னென்னமோ எடுக்க போகிறாங்க. எங்கே போகிற இப்போ நீ தூக்கத்தில் அது அப்படின்னு கேட்க, இவங்க ஓடியாந்து இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க, பெட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு விஜய்க்கு வந்து ஆயின்மெண்ட்லாம் போட்டு விடுறாங்க. விஜய் வந்து அப்படியே காவேரியை பார்த்துட்ருக்காரு. காவேரி வந்து அந்த காயப்பட்டிருக்கிற இடத்துல போட்டுகிட்டே அவங்க பாட்டுக்கு கவனத்தை அதில் செலுத்திட்டு இருக்காங்க. அப்போ நிமிர்ந்து பார்க்குறாங்க. விஜய் இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. உடனே இவங்க கேரிங்காக கையெல்லாம் பிடிச்சி நல்லா இது பண்ணி தேய்ச்சிலாம் விட்றாங்க. இப்போ எப்படி ஓகேவா அப்படின்னு கேட்க, ஓகே தான் ஆனால் அப்படின்னு சொல்ல, என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க. இல்லை இப்படி டெய்லி இப்படி என் கையை பிடிச்சி இப்படிலாம் நீ பண்ணி விடுவேன்னு தெரிஞ்சா டெய்லி போய் அந்த தடியன்களை அடிச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே காவேரி உங்களுக்கு இப்படி அடிபட்டும் உங்களுக்கு இதாகலையே, அவங்க உங்கள் வாயிலே குத்தி இருக்கணும், கையில் அடி விழுந்துருச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல, ஆமாடி உன்னைய காப்பாற்ற வந்ததுக்கு நல்லா அவங்கக்கிட்ட போய் சொல்லி வேணா கூட்டிகிட்டு வரியா, நாளைக்கு வந்து என் புருஷன் வாயிலே குத்துங்க அப்படின்னு வேணா சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே காவேரி சிரிக்கிறாங்க. இங்கே விஜய்க்கும் சிரிப்பு வந்துடுது. காவேரி வந்து விஜயோட கையை விடவே இல்லை, திரும்ப கையவே பிடிச்சிட்ருக்காங்க. அதான் மருந்து போட்டுட்டியே மறுபடியும் கையை பிடிச்சிட்ருக்கேன்னு இங்கே விஜய் கேட்க, உடனே காவேரி கையை விடுறாங்க. வேணும்னா சொல்லு, நீ விடிய விடிய என் கையவே பிடிச்சிட்டு இருக்கணும்னா நான் அப்படி கையை தந்துட்டு பக்கத்துலேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் இவரோட பெரிய எந்த கை பாருங்கள், இதை நாங்கள் பிடிச்சிட்டே இருக்கோம், பாவம் சரி நம்மளுக்காக ஃபைட் பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த மருந்தெல்லாம் போட்டு விட்டா ரொம்ப தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து சரி தூங்குறியா இப்போ இல்லையா அப்படின்னு கேட்க, நீ பாட்டுக்கு நடு சாமத்தில் போய் எல்லாத்தையும் பிக்கிறதுக்காக போயிடாத அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த போஸ்டரை உங்களுக்கு பிக்க சொன்னீங்களே அதை பிக்கணும்ல, காலையில் நான் 4 மணிக்கு வேணால் போகவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்குறாங்க. அம்மா தாயே, இனிமேல் நீ அந்த போஸ்டரே பிக்க வேணாம், அது இருந்த மாதிரியே இருந்து போகட்டும், நீ அதை பிக்கவே வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி அப்பாடா நல்லதாக போச்சு, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, அந்த போஸ்டர் கொஞ்சம் போஸ்டர் அது இருந்துட்டு போகுது, அதை பார்த்துட்டு அம்மாவுக்கு ஆர்டர் கிடைக்கட்டும், நல்ல வேலையாக போச்சு, அந்த தடியங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணாலும் இப்போ நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க, இனிமேல் விஜய் வந்து எதையுமே நம்மளை பிச்சு போடு, இந்த போஸ்டர்லாம் கிழிச்சிரு, ஒன்று கூட இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சிரிக்கிறாங்க. என்ன உனக்கு என்ன சிரிப்பாக இருக்கா என்னைய பார்த்தா அப்படின்னு கேட்க, இல்லையே நான் சிரிக்கலையேன்னு சொல்ல, இப்போ தான் நீ சிரிச்சிட்டு இருந்தே என்னைய பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இல்லை இல்லை சிரிக்கலை, ஒருவேளை அந்த தடியங்க கூட நீயா செட் பண்ண ஆட்களாக இருப்பியோ இருப்பாங்க
நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ச்சீ எவ்வளோ கேவலமாக யோசிக்கிறீங்க. நானே ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி என்னை அசிங்க அசிங்கமாக பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானே காசு கொடுத்து செட் பண்ணுவேனா, அந்த அளவுக்குலாம் காவேரி ஒர்த்து கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, நீ செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறத பார்த்துட்டு காவேரி கடுப்பாகி திரும்பி படுத்துக்கிடுறாங்க. சரி சரி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சும்மா நடிக்காத, இங்கிட்டு திரும்பி படு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே காவேரியா அதெல்லாம் அங்கிட்டு திரும்ப முடியாது அப்படின்னு சொல்ல, இங்கே திரும்புறியா இல்லையா, இப்போ திரும்புறியா இல்லை உன்னை அப்படியே திரும்பி போடவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, உடனே காவேரி இவர் செஞ்சாலும் செய்வார், அம்மாடி அந்த தடியன்களை போட்டு அந்த அடி அடித்தாரு, நம்மளாம் அவருக்கு கொசு மாதிரி நம்மளே திரும்பிடுவோம்னு சொல்லிட்டு திரும்பி விஜய் பக்கம் பார்த்த மாதிரி படுக்கிறாங்க. உடனே விஜய் வந்து காவேரியை பார்த்து சிரிக்கிறாங்க, காவேரியும் விஜய் பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு வழியா அவருக்கு கோவம் தான் போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் தூங்கி போயிடுறாங்க.